ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணி சேவிங் தமிழ். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான மணி சேவிங் அண்ட் கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்கிறேன். அதை நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கொஞ்ச நாளாகவே யூபிஐ, அதாவது ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் சில சமயம் இப்போ காய் கடைக்கு அந்த மாதிரி போகும்போதெல்லாம் ஒரு 15 நாளாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இதில் நான் யூபிஐயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன ஆகுதுன்னா, நான் எவ்வளோ லிமிட்டு எனக்கு இந்த வாரத்துக்கான காய்கறிக்கு வச்சுருக்கேனோ, ஸோ அதை விட என்னோடய அமௌண்ட் அதிகமாகிடுது. ஏன்னா நம்ம கையில் கேஷ் வச்சு செலவு பண்ணி பழகிட்டு நம்ம திருப்பி யூபிஐயில் செலவு பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு லிமிட்லெஸ்ஸாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது எதனாலன்னு சொல்லி நான் ஒரு 10 நாள் 15 நாளாக இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்குகிற மாதிரி செலவுகள் தான் அதிகமாக பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செலவுனால் நம்மளோட டைமும் மணியும் வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த செலவெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ நமக்கு இது நம்மளை அறியாமே நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் கம்மியாகிறதுனால நமக்கு ஒரு மந்த் எண்டுலேயோ நமக்கு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதம் என்ன செலவு பண்ணோம், ஏன்னா நம்ம கொடுத்தது 50 ரூபா, 100 ரூபா, 20 ரூபா, 15 ரூபா ஆட்டோவுக்கு கட்டுறது, அந்த மாதிரி வர்றப்போ நமக்கு என்ன இவ்வளோ தான் இருக்குது அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் நான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூபிஐயில் பண்ணும்போது நமக்கு நம்ம அறியாமே நிறையாவும் பே பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்மளோட சேவிங்ஸ் கரைஞ்சிட்டே வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் வச்சு பே பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, நம்ம யோசிப்போம், பேரம் பேசுவோம், இவ்வளோ கொடுப்போம் அவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் கேஷ் இருக்குன்னா இதுக்கேற்ற மாதிரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். இந்த யூபிஐ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்மளை மைண்டிலேருந்து அந்த காசு வச்சு செலவு பண்ண காசு தான் அது அப்படின்ற எண்ணமே வராமல் நம்ம வாட்டுக்கு டக்குன்னு ஏதோ கால்குலேட்டரில் நம்பர் அமுக்கிற மாதிரி அமுக்கி நம்ம செலவு பண்ணிடுறோம். ஸோ இது நான் ரியலைஸ் பண்ணனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் யூபிஐலேயோ இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்லேயோ டேப் பண்ணி வாங்குகிற கிரெடிட் கார்டோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கவனமாக செலவு பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்ததில் அந்த அண்ணனும் சொன்னார், இந்த மாதிரி யூபிஐயில் செலவு பண்ண உங்களோட சேவிங்ஸ் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்டே வரும். அது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. எல்லாமே வாங்கிடுவேன், இந்த வட்டம் நம்மகிட்ட நிறைய காசு இருக்கே, நிறைய வாங்கிட்டோமே அப்படின்னு தோணும். மந்த் எண்டுலேயும் மந்தோட ஸ்டார்டிங்லேயும் பார்த்திங்கன்னா, நம்மளோட சேலரியை விட நமக்கு இருக்கிற அமௌண்ட் நம்ம இவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கோன்றதை விட நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நான் இதை டெஸ்ட் பண்ணதில் எனக்கு அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ நான் குறிப்பிட்ட லிமிட் வச்சுக்கிட்டு தான் யூபிஐ யூஸ் பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டு நான் அந்த லிமிட்டோட ரொம்ப மினிமம் பேலன்ஸ் அளவு போயிடுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் தயவுசெய்து யூபிஐ ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுங்க. வச்சு செலவு பண்ணுறதுனா யூபிஐ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ யார் கேட்டாலும் இப்போ தண்ணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் யூபிஐயில் தான் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காய் கடைக்கு, அதுக்கப்புறம் இப்போ வெளியில் எங்கேயாவது இளநீ குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஆட்டோவுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே யூபிஐ தான் வாங்கிக்கிறாங்க நிறைய இடத்துல. நம்ம காசு வச்சு செலவு பண்ணுறதுக்கும் இந்த யூபிஐக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மென்டலாக காசு வச்சுனா கையில் தொட்டு அந்த காசை பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறப்ப, பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறப்ப நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதாவது ஆஹா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு. யூபிஐயில் வச்சு செலவு பண்ணும்போது அந்த எந்த இதுவுமே வரல. நான் ரியலைஸ் பண்ணது என்னடா, கால்குலேட்டரில் தட்டுற மாதிரி நம்ம பைசாவை தட்டி உடனே ஸ்கேன் பண்ணி அமுச்சு விட்றோம். ஸோ இதனால் நம்மளோட பேலன்ஸ் ரொம்பவே கம்மியாயிருதுங்க. ஸோ நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க. இந்த தப்புனால் மினிமம் பேலன்ஸ் வைக்கிற அளவு தான் என்னோடய அக்கௌண்ட்டில் பைசா இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இது நான் ரியலைஸ் பண்ணது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் யூபிஐ பேமெண்ட்டுனா மினிமம்
எவ்வளோ மேக்ஸிமம் தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தவிர்த்துருங்க. மோஸ்ட்லி கேஷ் வச்சு பே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஷ் வச்சு பே பண்ணால் தான் வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஆஃப் மணி வந்து நமக்கு காசு கையில் இருந்தால் சில பேர்த்துக்கு வந்து நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஸோ நம்ம இதுக்குள்ளே செலவு பண்ணோம், இதை வந்து நம்ம இந்த கடன் அடைச்சிருவோம், இதை இப்படி பண்ணிடுவோம், அதை அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன தோணும். இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து எதுக்கு பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மந்த் எண்டில் நமக்கு வந்து தான் கஷ்டம் வந்து சேரும். ஸோ நான் வந்து லிமிட்டடாக அமௌண்ட் வச்சு மினிமம் பேலன்ஸ் வச்சுட்டு அந்த அளவுக்கு தான் செலவு பண்ணணுன்ற மாதிரி வச்சுட்டு போனதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2000 ரூபாய் கிட்ட செலவாயிடுச்சு. ஸோ நீங்களும் யூபிஐயில் வந்து செலவு பண்ணுறதுனா பார்த்து கவனமாக ரொம்ப வந்து தேவையில்லாத இதுக்கெல்லாம் யூபிஐ யூஸ் பண்ணாமல் ரொம்ப அவசியம். இப்போ ஒரு இடத்துல வந்து நெட்வொர்க் காசே வாங்க மாட்டோம், நீங்கள் வந்து யூபிஐயில் தான் கொடுக்கணும்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் யூபிஐயில் கொடுங்க. இல்லாட்டி மோஸ்ட்லி வந்து கேஷாகவே வச்சு செலவு பண்ணுங்கள். அதுதான் நமக்கு சேஃப்டி, நம்மளோட வந்து சேவிங்ஸ் வந்து கரையாமல் இருக்கும். நான் பார்த்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பொக்கிஷம். அந்த அவர் வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோ தான் அந்த யூபிஐனால் எப்படி மணி கரையுது அப்படின்ட்டு. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நான் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து என்னோடய ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் வந்து தேவையில்லாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து காசு கையில் வச்சு செலவு பண்ணால் தான் வந்து ஒரு நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். யூபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையே இல்லாமல் நிறையா செலவு பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. அதை வந்து நான் வந்து ஒரு சிஸ்டராக வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எல்லோரும் வந்து இதை வந்து பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நிறைய காசு போகுது, ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து யூபிஐயை விட்டுட்டு டைரெக்டாக வந்து கையில் கேஷ் வச்சு செலவு பண்ணுறது தான் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டி தெரியுது. ஏன்னா வந்து நிறைய விஷயத்தில் நம்ம வந்து தப்பாக செலவு பண்ணிடக்கூடாது. அதனால் ஸோ ஹார்ட் ஏர்ன் மணி அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக செலவு பண்ணுவோம் இல்லையா, அதுக்காண்டி தான். கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கும். எனக்கும் ரொம்பவே பெரிய பாடமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து கேஷ் வச்சே டீல் பண்ணுங்கள். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து போக நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கால்குலேட்டரில் நம்பர் தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் கீழே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.